ட்ரெஸ் எல்லாம் பில் போட கொடுத்தாச்சு. வாங்கிட்டு நீங்களும் ஐஷுவும் குட்டி கூட கார்ல போயிடுங்க. நான் பைக்ல வந்துடுறேன். மழை வர மாதிரி இருக்குல்ல. சரிடா, நீ பார்த்து பத்திரமா வா என்ன. சரிம்மா. சரி, அப்போ கிளம்புவோமா? கிளம்பலாம் வடிவு. ஏண்டி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ கேட்டது எல்லாத்தையும் தானே வாங்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையேடி, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. எதையோ பறி கொடுத்தவ மாதிரி இல்லை மூஞ்ச வச்சிருக்க. சத்யா, என்ன இன்னும் வேற ஏதாவது வேணுமாடா? பாட்டி வாங்கி தர சொல்லு. சத்யா, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்னாச்சு? ஒன்னும் இல்லை சித்தி. சத்யா, ஏம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? ஆமா, லைட்டா தலைவலி. இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. வேணும்னா போலாமா? இல்ல இல்ல, வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். வீட்டுக்கு போலாம். வாலு, போலானா இங்கே சொல்லு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தலைவலிக்குது வாந்தி வருதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்ல இல்ல, வீட்டுக்கு போலாம். சரிடா, அது ஒன்றும் இருக்காது. இவ்வளோ நேரமா இங்கே நின்றுட்டு இருந்தேன் பார்த்தியா? எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாகிறேன்னு. சரி பாட்டி. சரிப்பா, அப்போ போய் பில்லை கட்டிட்டு கிளம்புவோம் வாங்க. சரி. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் அன்னைக்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம 2 பேரும் திடீர்னு கிளம்பிட்டீங்க? இல்ல, அன்னைக்கு ரேணுவும் அம்மாவும் வந்துட்டாங்களா, அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்ப வேண்டியதா போச்சு. சரி சரி, ஆனா கண்டிப்பா நீயும் கார்த்திக்கும் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் என்ன? சரிக்கா. இன்னைக்கு என்ன லீவா? ஆஃபீஸ் போலையா? இல்லப்பா, லீவ்லாம் இல்லை, ஆஃபீஸ் தான். பிரேக் டைமில் அதான் வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை பார்த்துட்டு வரேன். அப்புறம் மொபைலில் கொஞ்சம் பிரச்சனை, அது சரி பண்ண கொடுத்துருந்தேனா, அதான் இப்போ வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கீர்த்தி நல்லா இருக்காளா? நல்லா தான் இருக்கா. என்ன இப்போதான் ஒரே அடம். நானும் கூட வரேன், என்னையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் என்னப்பா, லவ்வெல்லாம் எப்படி போகுது? என்ன சொல்கிற சத்யா? என்னது? சமாளிக்கலான்லாம் பார்க்காத, எனக்கு எல்லாம் தெரியும். ரேணு சொல்லிட்டா. தெரிஞ்சிருச்சா? ரேணு மட்டும் இல்லை, சத்யாவும் எனக்கு தங்கச்சி தான். என்னோட சித்தப்பா பொண்ணு தான் சத்யா. ரேணு நான் எப்படி பார்க்குறேனோ அதே போல தான் சத்யாவும். என்ன, சின்ன வயசுலேருந்து யாருக்கும் அடங்க மாட்டா. முன்கோவம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பாவம், அவளை எப்படி தான் நீ சமாளிக்க போறியோ? டேய், என்னடா அவன் இங்க தானே இருக்கான்னு சொன்ன. எங்க தேடியும் ஆளையே காணுமே. ஒருவேளை கிளம்பிட்டான் போல இருக்கு. இல்ல மச்சான், நாம இங்க தானே இருக்கோம் இவ்வளவு நேரமா. அவன் இங்க இருந்து கண்டிப்பா வெளியெல்லாம் போயிருக்க மாட்டான். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இன்னைக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது மச்சான். ஒரு பொண்ணு முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். சரி வா, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கானு பாப்போம். டேய், அங்க இருக்கான்டா. எங்கடா? டேய், அங்க கார்னர்ல ஒரு பொண்ணுகிட்ட நின்று ஒருத்தவன் பேசிட்டு இருக்கான் பாரு. வந்தா மச்சான். டேய், என்னடா அவனை பார்த்து ஏன் வாய் பொளந்து நிக்கிற? டேய், அது வெண்பதானே? ஆமா மச்சான், அவதான்டா. அவ இப்படி இங்க இவ இப்படி இங்க வந்தா? சரிங்க, நிக்க வேணாம், வா போலாம். டேய், என்ன இவளுக்கு போய் பயப்படுறியா? டேய், பயம்லாம் இல்ல, சொன்னா கேளு, வா இங்க இருந்து. டேய் நில்றா. என்னடா? டேய், எனக்கு புரியல. இப்ப நீ எதுக்கு அவளை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்க? டேய், பயம்லாம் ஒண்ணும் இல்ல. பயம் இல்லைன்னா பின்ன எதுக்குடா அவளை பார்த்துட்டு ஓடி வர? அவளை பார்த்து ஓடியும் வரல, ஒளியவும் இல்ல.
தேவையில்லாம இந்த பிரச்சனை வேணாம் தான் அங்கிருந்து வந்துட்டேன். என்ன பிரச்சனை? டேய், ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியாதா? எது புதுசா கேக்குற? வீட்ல ஏற்கனவே ஒருத்திய வச்சே சமாளிக்க முடியல, இதுல இவளும் என்ன பார்த்துட்டு இவ ஏதாவது புதுசா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கா? டேய், எனக்கு சிரிப்பா இருக்கு மச்சான். என்னடா எப்படி இருந்தவன் இப்ப இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? அதுவும் இல்லாம இவளுக்கு போய் பயந்துட்டு இருக்க? டேய் டேய், என்ன உன்னை அவ அசிங்கப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்குதான் பதிலுக்கு அவ லைஃபையே வீணாக்கிட்டுமே. இதுக்கு மேல அவளை போய் என்ன பண்ண சொல்ற? டேய் வசந்த், நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு பயமா இருந்தா சொல்லுடா, அவளை நான் பாத்துக்கிறேன். டேய் வேணா நந்தா, அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ணி தொலையாத. டேய், உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, விட்டுரு. இனி நான் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். டேய், லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. அவ ஏற்கனவே நம்மளால எவ்வளவு படணுமோ அவ்வளவும் பட்டுட்டா. திரும்ப போய் அவளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காத. டேய், நீ எதுக்குடா இப்ப அவ மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிற? நீ தானே அவளை வேணான்னு சொல்லி கழட்டி விட்ட. அவ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். அப்புறம் என்ன? நீ ஒண்ணு இப்ப அவ புருஷன் கிடையாது. அப்புறம் அவ எப்படி போனா உனக்கு என்ன? நந்தா, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். வெண்பா கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதனா வச்சுக்காத, அவ்வளவுதான். டேய் வசந்த், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. எதுக்கு இப்ப சீரியஸ் ஆகுற? ஒன்னும் இல்ல, விடு. டேய், நீ வேணா விளையாட்டுக்கு பேசிருக்கலாம், ஆனா நான் சீரியஸா தான் பேசுறேன். இனி உன்னாலேயோ என்னாலேயோ வெண்பாக்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவ பாட்டுக்கும் அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு தெரியாம வெண்பா விஷயத்துல எதுவும் பண்ணிடாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி சரி, அவன் இங்கதானே இருக்கான், அவனை இன்னொரு நாள் பாத்துக்கலாம், விடு. நான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். நீ ஈவினிங் வீட்டுக்கு வா. ஆ. என்னதான் இருந்தாலும் அவளை உன்னால விட்டு கொடுக்க முடியலல்ல. அவ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீ தானடா. அப்புறம் என்ன இப்ப மட்டும் அக்கறை? தானும் அனுபவிக்க மாட்டானுங்க, மத்தவனுங்களுக்கும் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஆனா உன் பேச்ச கேட்டுலாம் அவளை விட்டுருவேன்னு நினைக்காத. வெண்பா இனி எனக்கு தான். ச்சே, எல்லாரும் இருக்காங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இவகிட்ட பேச வச்சும் ட்ரை பண்ணலாம். ம் மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சாட்டிருக்கு. அதான் அங்கே கொடியில் காய போட்ட துணியெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிருப்பாங்களா என்னன்னு வேற தெரியல. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. எனக்கு இவ இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம், இவகிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. இப்படி இருந்து சரிப்பட்டு வராது. ஏதாவது பேசி பார்ப்போம். சத்தியம்மா. சித்தி, என்னடா இன்னும் ரொம்ப வலிக்குதா? ஆமா சித்தி. அச்சோ, சரிடா. சித்தி மேல வேணும்னா சாஞ்சு படுத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், என்ன வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சித்தி, பரவாயில்ல. நான் இப்படி கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வந்தா அவ்வளவா தெரிஞ்சுக்கல. பரவாயில்ல. சரிடா, கொஞ்ச நேரம் தான், என்ன வீட்டுக்கு போயிடலாம், இரு. அச்சோ, சாரி ஐஷு, தெரியாம பட்டுருச்சு. ஐயோ பரவாயில்ல. என்ன பண்றதா பிளான்? என்ன கேட்டீங்க? இல்ல, அடுத்து ஏதாவது டிகிரி பண்றதா பிளானா இல்ல ஒர்க் போலான்னு பிளானா, அப்படி கேட்டேன். ஆமா குட்டி, அடுத்து டிகிரி பண்ணலான்னு தான் இருக்கேன். இவ ஒருத்தவ, இவளை விட்டா 60 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவா. பின்ன என்னடி, உனக்கு அடுத்து ஒருத்தவல்ல, அடுத்து அவன் வாழ்க்கையை பார்க்க தேவையில்லையா? படிச்சுக்கிட்டே இருப்பாளாம். இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னா அப்ப ஐஷுக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்தாச்சா?
ஆ அதெல்லாம் பையன்லாம் ரெடியாக தாம்மா இருக்கு. எங்கள் சொந்தத்தில் தான் ஒரு பையன், நல்ல பையன். இவ தான் தள்ளி போட்டுக்கிட்டே போறா. அம்மா, தயவு செய்து இந்த பேச்சை நிறுத்துறீங்களா? இப்போ நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. என்னாச்சு இவருக்கு? இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு நல்லா தானே வந்தாரு, இப்போ திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. என்ன இது இப்படி சொல்கிறாங்க? ஆனால் ஐஷுக்கு அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தால் எப்படி பேச மாட்டாள்ல? என்னாச்சு இவருக்கு? இவ என்ன தரைய பார்த்து நடந்துட்டு இருக்கா? நம்ம நிக்கிறத உண்மையாவே பார்க்கலையா, இல்ல பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாளா? ஓய் ஓய் ரேணு, கார்த்திக், நீங்களா? அம்மா, நீங்க எப்படி இங்க? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீ என்னன்னா நான் நிக்கிறது கூட தெரியாம தரைய பார்த்து போயிட்டு இருக்க. என்ன பார்க்கவா? உன்னாலதான் கால் பண்ணி கூட பேச முடியலையே, அதே மாதிரி என்னாலயும் இருக்க முடியுமா? அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் ஆகிடும். நான் போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் ரேணு, நில்லு. கார்த்திக், நீங்க போங்க, நான் கால் பண்றேன். ஆமா, அப்படியே கால் பண்ண போனை கீழேயே வைக்காம பேசிட்டு இருக்க மாதிரி தான். ஏய் ரேணு. கார்த்திக், நீங்க போங்க, யாராவது பார்த்துடுவாங்க. நீ தான் உன் பின்னாடி வரக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டல்ல. நான் வழி மேல நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? ஆ, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என் பின்னாடி தான் வரீங்க. இல்லையே, நான் பாட்டுக்கு வழி மேல போயிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க. ஆ, போங்க கார்த்திக், யாராவது பார்த்துடுவாங்க. போனா எப்படிம்மா போக சொல்ற? கால் பண்ணியும் பேச மாட்ற, கேட்டா வீட்டுல ஆள் இருக்காங்கன்ற, நேர்ல வந்தாவும் பார்த்து பயந்து ஓடுற. நான் என்னதான் பண்றது சொல்லு? ஆ, போங்க, நான் போறேன். ஆ சரி, நானும் பின்னாடியே வரேன். ஏம்மா, பாப்பா. ஆ, தாத்தா. நீ நம்ம பஞ்சாயத்து குணசேகரம் மவ தானே? ஆ, ஆ, ஆமா தாத்தா. ஆ, வாளியில என்ன வாங்கிட்டு போறவ? ஆ, ஆ, தயிர் வாங்கிட்டு போறேன் தாத்தா. ஆ சரி சரி. ஆமா, யார் அந்த பையன்? ரொம்ப நேரமா உன் பின்னாடியே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஊர் மாதிரியும் தெரியல. உனக்கு தெரிஞ்சவனா? ஐயோ பாவம், நம்மளாலதான் இவன் மாட்டிக்கிட்டா இப்போ. இம்மா பாப்பா, என்ன உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆ, ஆ, இல்ல தாத்தா, எனக்கு தெரியாது. நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். எப்பா, ஏ தம்பி. ஆ சொல்லுங்க பெரியவரே. எப்பா, நீ எந்த ஊரு? இது வரைக்கும் நான் உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது. நீ எதுக்கு அந்த புள்ள பின்னாடியே போயிட்டு இருக்க? ஆ இல்ல, அது வந்து நான் இந்த ஊர் கிடையாது. நான் இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். சொந்தக்காரங்களா? இந்த ஊர்ல யார் வீட்டுக்கு வந்திருக்க? ஐயோ, இவர் என்ன துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? இங்கிருந்து இப்ப எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. ஆ இல்ல, அது வந்து. எப்பா தம்பி, யார் நீ? யார் வீட்டுக்கு வந்திருக்கன்னு கேட்டா வந்து போய் நீ எடுத்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன, இந்த பையன் ஏதோ மழுப்பிட்டு ஓடுற போல தெரியுது. இந்த பையன் அந்த புள்ள பின்னாடி தான் பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்தான்.
இது மட்டும் அவ அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஏற்கனவே பொண்ணு செஞ்சுட்டு போனதுல அவன் வெறி கொண்டு போய் இருக்கான். இதுல இது வேறயா? ரேணு, என்ன கார்த்திக்? ரேணு சாரிடாம்மா. சாரி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க தேவையில்லாம எனக்கு தான் இப்போ கெட்ட பேர். அந்த தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவை நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா கிட்ட போய் என்னெல்லாம் சொல்ல போறாருன்னு தெரியல. சும்மாவே எங்கள் அப்பாவுக்கு வேற எங்களை பார்த்தாவே பிடிக்காது. இதில் இது மாதிரி யாராவது சொல்லி கேட்டாங்கன்னா அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் எங்களை. ரேணு சாரிடாம்மா, நான் இப்படி யாராவது கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ரேணு, ரேணு, ரேணு நில்லுமா. சாரி ரேணு, தப்புதான், மன்னிச்சிரு. இனி எப்பவும் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன். சாரிம்மா. ரேணு பேச மாட்டியா? ரேணு, வீட்டில் யாராவது ஏதாவது வந்து சொல்லி வீட்டில் கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுமா. சாரி ரேணு, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நீ இப்படி ஒண்ணுமே பேசாம நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்த வீட்டுக்கு போ. கார்த்திக் நில்லுங்க. ரேணு சாரிம்மா, நான் நீ போங்குன்னு சொன்னப்பவே போயிருக்கணும். என்னால தான் தேவையில்லாம பிரச்சனை. சாரி. இல்லை கார்த்திக், அந்த தாத்தா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களா, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சாரி, உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா. இல்லம்மா, நான் அப்பவே போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. பரவாயில்ல, நீ பார்த்த வீட்டுக்கு போ. வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. பரவாயில்ல கார்த்திக், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அம்மா தான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்காங்கல்ல. சரி, ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்ன. ஆ சரி. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்புறீங்களா? ஆமா, எனக்கு உன் கூடவே வரணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? இப்ப அந்த பெரியவர் பார்த்த மாதிரி யாராவது பார்த்துட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் வாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வரீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆஹா இல்ல இன்னும் பரவாயில்ல, தேவையில்லாம எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம். நீ போ, நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு உன் வீட்டு வழியால் தானே வருவேன். நீ வேணும்னா அங்க வாசல்ல நில்லு, நான் போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். ஆ சரி. ஓய். என்ன கார்த்திக், கிளம்பிட்டீங்களா? ஆமா, பின்ன நீ தானே கிளம்ப சொன்ன. ஆமாம், இருந்தாலும் உங்களை போன்னு சொல்கிறதுக்கும் மனசு வரல. ஓ, நீ ஒன்றும் அப்படி கஷ்டப்பட்டுலாம் போங்கன்னு சொல்ல வேணாம் என்ன. நான் வேணும்னா இங்கே இருக்கேன். கார்த்திக் போங்க இங்கிருந்து. என்னம்மா நீ போன்ற வான்ற ஒன்றும் புரியல. ம் போங்க. சரி, இப்ப போகட்டுமா? போங்கன்னு சொன்னேன். ஏ ரேணு. ஆ இந்த வரேன் கார்த்திக். என்னது? ஆ இந்த வரேம்மா. ஆ நீங்க இங்கிருந்து போங்க எல்லாம் உங்களால தான். சரி சரி, கத்தாது. முடிஞ்சா ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணேன்னா. ம் சரி. ஹே, அது கார்த்திக் தானே? கார்த்திக் இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை நம்மளை தான் பார்க்க வந்திருப்பாங்களோ? ஆனா நாம இங்கே இருக்கோன்றது அவருக்கு எப்படி தெரியும்? வீட்டில் விசாரிச்சிருப்பாரோ? அப்போ உண்மையாவே கார்த்திக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இந்த ஊரில் அவருக்கு யாரையும் தெரியாது.
கண்டிப்பா நம்மள தான் தேடி வந்திருக்கணும். அப்படி நம்மள பிடிச்சிருக்குன்னா ஏன் இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்காரு? நம்ம கிட்ட நேரடியாகவே சொல்லிடலாம்ல. ஒருவேளை அண்ணன் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லாம இருக்காரோ? ஆனா இந்த டைம் நீங்க சொல்லலைனாலும் நான் ஊருக்கு வந்ததும் கண்டிப்பா உங்களை பார்த்து என் மனசுல இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிடணும். அது நடந்துட்டாவே போதும். அதுக்கப்புறம் ஆதி நம்ம விஷயத்துல தலையிட மாட்டாருல்ல. ராஜா, தம்பி, டேய், நேரம் ஆச்சுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஏம்மா, எதுக்கு இப்ப இவ்ளோ அவசரமா கூப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏண்டா பொழுது சாயறது கண்ணுக்கு தெரியலையா? ஏற்கனவே பொட்டு பொட்டுன்னு தூரிட்டு கிடக்கு. அதிகமா மழை வர்றதுக்குள்ள போயிட்டு வரலான்னு பார்த்தா உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்குவியோ? புரியல, என்ன நேரமாச்சு? இப்ப எங்க போனோம்? ஏண்டா, என்ன தெரியாத போல கேட்டுட்டு இருக்க? காலையிலே தான் உங்க அம்மா வந்து வாங்கிட்டு சொன்னால, உங்க அக்கா வீட்டுக்கு ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருவோன்னு. அப்புறம் என்ன? ஆ, இல்ல, நாளா எங்க வரல. நீங்க வேணும்னா போய் சொல்லிட்டு வாங்க. ஏன் ஏன் நீ வரல? உனக்கு என்ன பிரச்சனை அங்க வர்றதுல? ஆ ஆ அது வந்து, அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் நான் வரல. நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. ஏங்க, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. சும்மா அங்க வரக்கூடாதுன்றதுக்காக என்னத்தையாவது போட்டு மழுப்பிட்டு கிடக்க வேண்டியது. மா, பின்ன என்னடா, எல்லாம் உங்ககிட்ட காலையிலே சொன்னது தானே. இப்ப நாங்க மட்டும் போய் நின்னா உன் அக்கா மனசு கஷ்டப்படாதா சொல்லு? ஏதோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதுக்குன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? கிளம்பு, போய் சொல்லிட்டு வந்துருவோம். வா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அக்கா மேலெல்லாம் என்ன கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, அப்புறம் என்ன? அதான் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் கிளம்ப, போய் சொல்லிட்டு வந்துருவோம். ஐயோ, அது வந்து சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ராஜா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ போய் கிளம்பி வா, போ. ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருவோம். இவங்க வேற நம்மள புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. நான் கல்யாணமே வேணாங்கிறேன். இதெல்லாம் அங்க போய் சொல்லணும், இங்க போய் சொல்லணும்னுக்கிட்டு. ஏய், இந்தாடி. என்ன வந்ததும் மூச்சு பேச்சு இல்லாம வீட்டுக்குள்ள போறவ? என்ன போன காரியம்லாம் ஆச்சா? ஏன்டி உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கும் செவுடங்காதுல சங்கூதன கணக்கா போய்கிட்டே இருக்க. என்ன கேள்வி உன் பிரச்சனை இப்போ? ஏண்டி, என்ன வந்ததும் வராததுமா இந்த ஏறி ஏறுற? ஏன் நீ கேட்டது எதுவும் ஆத்தாக்கறி வாங்கி கொடுக்கலையா? நான் இருக்க கடுப்புல இந்த கிழவி வேற கேட்க கேட்க பதில் சொல்லாம எப்படி மரம் மாதிரி நிக்கிற பாரு. கிழவி, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன தேவையில்லாம எதுவும் பேசி வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஏண்டி, இப்ப நான் என்னடி அப்படி கேட்டுவிட்டேன்? போன காரியம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு வந்ததும் வராததுமா இப்படி புரிஞ்சு தள்ளுற. போ கிழவி. என்ன ஆச்சு இந்த சின்ன கழுதைக்கு? வந்ததும் வராததுமா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உள்ள ஓடுறா. மா, வாடா. என்ன போன காரியம்லாம் ஆச்சா? எல்லாம் முடிஞ்சதுமா. எல்லாம் வாங்கியாச்சு. இத சொல்றதுக்கு அந்த சின்ன கழுதைக்கு என்னடா? வந்ததும் வராததுமா அந்த கத்து கத்திட்டு உள்ள ஓடுறா. அவ ஏற்கனவே தலைவலியில இருந்தா. இதுல நீங்க வந்ததும் ஏதாவது இடக்க மடக்க கேள்வி கேட்டிருப்பீங்க. அதான் கத்திட்டு உள்ள போயிட்டா. நீ ஜாடிக்கேத்த மூடிதான். சரி, உன் அண்ணி மரலாம் எங்க? இல்ல, இப்ப திரும்ப வெளியே போற வேலை இருந்துச்சா, அதான் கார் அங்க முக்குலயே நிறுத்திட்டு வந்தேன். அவங்க அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி சரி, வரட்டும். உன் அண்ணன் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த பொண்ணை போய் நாளைக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? பொண்ணா? என்ன பொண்ணு? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி தான் நடிப்பான். ஏண்டா அன்னைக்கு தான் உன் அண்ணன் சொன்னால ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்குன்னு. அந்த பொண்ணை போய் நாளைக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். மா, இப்ப நான் எனக்கு உங்களை பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டேனா? எதுக்குமா இந்த வேலைலாம்?
எப்பா நீ கேட்கலதான். நீ சின்ன பையன், உனக்கு வயசாகிறது தெரியல, நீ பாட்டுக்கு இப்படியே இருந்துருவ. ஆனா பெத்தவங்க எங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எங்க கடமை முடிஞ்சிரும்ல. மா இப்போ எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் வேணாமா. கல்யாணம் வேணாமா? ஏன்? என்ன இங்க அம்மாக்கும் பையனுக்கும் ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்க போல இருக்கு. வாடியம்மா, உன் கொழுந்தனா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குன்னு மூத்தவன் சொன்னான்ல, அந்த பொண்ணு போய் நாளைக்கு ஒரு பார்த்துட்டு வந்துருவோம்னா எனக்கு இப்போ கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாங்கிறான். மா குட்டி, அம்மா சொல்றது சரிதானே? உனக்கும் வயசாகிட்டே தானே போகுது. கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் காலகாலத்துல பண்ணிடணும்பா. இல்லை நீ அதுக்குள்ள. என்ன குட்டி, நீ மழைப்பறத பார்த்தா உன் மனசுல வேற யாரும் இருக்கா போல தெரியுது. ஏ நீ ஒருத்த விடி, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. என் புள்ள நான் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஏண்டா அப்படிதானே? அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஏண்டா என்ன சொல்ற நீ? கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்காக என்னத்தையாவது அள்ளி போட்டுட்டு இருக்கியா? இல்லைம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. எப்பா குட்டி, யார் இந்த பொண்ணு? இது வரைக்கும் யார்கிட்டயும் மூச்சு கூட விடலையப்பா நீ. அது அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு தான் அண்ணி. நமக்கு வேண்டியவங்க தான். யார் குட்டி அந்த பொண்ணு? நம்ம சொந்தக்கார பிள்ளையா இல்ல நம்ம ஊர்க்கார பிள்ளையா? யாரு? அண்ணி அது ஏண்டி அதெல்லாம் யார் வீடாவும் இருக்காது. அவன் கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்காக என்னத்தையே சொல்லி மழைப்பிட்டு உட்காந்துருக்கான். நீங்களும் அவன் சொல்றது கேட்டுட்டு இருக்கீங்க. மா இல்லை, நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையாகவே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனால் யார் என்னன்னு எதுவும் இப்போ கேட்காதீங்க. நம்ம பாப்பா ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நீங்கள் போய் கேட்டால் போதும். ஏண்டா நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வந்து நின்னுட்டா அவளை உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? அந்த பொண்ணு யாரு, என்ன, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, நல்ல பொண்ணா, அதெல்லாம் ஒண்ணு விசாரிக்க வேணாமா? ஆமாப்பா, அத்தை சொல்றதும் சரிதானே. ஆமா அண்ணி, ஆனால் பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. நானே பொண்ணு யாருன்னு சீக்கிரம் சொல்கிறேன். நமக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொன்னதும் குட்டிக்கு ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுச்சு? அது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அம்மா அப்படி சொன்னதும் அவர் ஃபேஸே சுத்தமா மாறிடுச்சு. அதுவும் இல்லாம அவர் இன்னைக்கு நம்ம கிட்ட நடந்துக்கிட்டது, பார்த்தது, பேசினதுன்னு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ? சச்சே, இல்ல நம்மளா இப்படி கற்பனை பண்ணிக்கிறோமா? என்ன பாசமலரே, ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க போல தெரியுது. நீங்களா எப்ப வந்தீங்க? அதெல்லாம் நாங்க நீ கனவு கண்டுட்டு இருக்கப்பவே வந்தாச்சு. நீ அப்படி என்னமோ ஓடாத மூளையில போட்டு யோசிச்சுட்டு கிடக்க. அது வாங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. என்ன நீ சொல்லலன்னா எங்களுக்கு அப்படியே தெரியாது பாரு. நீ என்ன நிலாவுக்கு ராக்கெட் விடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க போற? அடுத்த வேலைக்கு அம்மாவை என்ன சமைச்சு தரலாம்னு சொல்லி மூக்கு பிடிக்க கொட்டிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்ப. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்கிட்ட வம்பு பண்ணலன்னா நாளே போகாதா? அது என்னமோ தெரியலடி, உன்னை வம்பு இழுத்து உன்னை கத்த வைக்கிறதுனா அது ஒரு ஜாலியா தான் இருக்குல்ல. இருக்கும், ஏன் இருக்காது? ஏன்னா உனக்கு இழிச்சவை நான் தானே. ஏண்டி எதுக்கு இதை இப்ப இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துட்டு கத்திட்டு கிடக்க? தம்பி விளையாட்டுக்கு தானே சொன்னான். என்னடா இன்னும் வாயை திறக்கலேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? நீ உன் பையனுக்கு தானே என்ன நடந்தாலும் சப்போர்ட் பண்ணுவ. அவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்றான், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏண்டா அவதான் இப்படி கிடந்து கத்துவான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏண்டா அவகிட்ட வாய் கொடுக்குற? சும்மா தானமா கிண்டல் பண்றோம், அதுக்கெல்லாம் அவ கடந்து கத்திட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் எலியும் பூனைய மாதிரி அடிச்சுக்குங்க. அப்புறம் அவ கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் ரெண்டு பேரும் மூளையில உட்காந்து அழ வேண்டியதான், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். நினப்புதான். நான்லாம் யாரும் நினைச்சு அழமாட்டேன். நான்லாம் என் இஷ்டத்துக்கு ஜாலியா இருப்பேன். ஏண்டி அப்ப என் மேல உனக்கு பாசம் இல்ல? அப்ப எங்களெல்லாம் பிரிஞ்சு போயிட்டா நீ அழமாட்டல? எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. ஏடி என்ன நீ பாட்டு புள்ளைய வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் பேசுற? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் தான் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படியெல்லாம் யாரும் இன்னும் வந்து நின்று செய்ய வேணாம்.
எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். ஆ அது சரி, இப்ப நல்ல வாய் பேசு. ஆனா நாளைக்கு போற இடத்துல ஏதாவது பிரச்சனை, என்னைக்காவது கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னு வாடஹாரி வந்து எனக்காக ஏதாவது கேளுன்னு கூப்பிட்டு பாரு, அப்ப இருக்கு உனக்கு. ஹே போடா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன்னு. ஏண்டி சரி அடிச்சுக்காதீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சத்யா புள்ள என்ன படிக்கிறா? ஏன் உனக்கு தெரியாதா? என்கிட்ட கேக்குற? ஏண்டி தெரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்? ஆ இப்பதான் 12வது முடிச்சு ரிசல்ட் கூட வந்துச்சுன்னு சொன்னோம், அதுக்குள்ள மறந்துட்ட. இனிமே தான் காலேஜ் போக போறா, என்ன படிக்கிறான்னு தெரியல, கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஏண்டி அப்ப அந்த பிள்ளை படிச்சு முடிக்க இன்னும் ஒரு 3-4 வருஷமாச்சும் ஆகும்ல? ஆமாம்மா ஆகும். ஆமா நீ ஏன் கேக்குற? ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டா அடுத்து ஹரிக்கும் சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும்ல, அதான் அந்த பிள்ளைய கேட்கலான்னு பார்த்தேன். மா என்ன சொல்ற நீ? ஆமா, அந்த பிள்ளை நல்லா மூக்கு மொழியும் லட்சணமா அழகா தானே இருக்கா. அதுவும் இல்லாம அவளும் நம்ம ஷாலு மாதிரி நம்ம ஹரிக்கு மரப்பொண்ணு தான், அதான் கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா அவ படிச்சு முடிக்க தான் 4-5 வருஷம் ஆகும்னு சொல்றீங்க. மா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன்டா இப்ப என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன் நானு? ஊர் உலகத்துல யாரும் கல்யாணம் பண்ணலையா? பின்ன என்னம்மா, சின்ன பொண்ணு அவ கூட போய் கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சு ஏற்கனவே வந்துச்சு. நான் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் இப்படி ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம்மா, அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி? ஏண்டி சின்ன பொண்ணுனா கல்யாணம் பண்ணாம இருந்துடுவாளா? என்னைக்கா இருந்தாலும் யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு தானே போக போறா, தோணுச்சு அதான் சொன்னேன். மா இன்னொரு வாட்டி இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன். அதுவும் எங்கள்கிட்ட இப்படி பேசுன மாதிரி வெளியே போய் யாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் அவங்க வீட்டு ஆள் காதுல கேட்ட என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? சின்ன பொண்ணுமா அவ. சரி சரி விடு, இப்ப சொன்ன நாளிலே ஒண்ணு நடந்துற போது விடு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன? இருங்கப்பா, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க. ஒரு காஃபி ஆச்சும் போட்டு கொண்டு வரேன். ராணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, தம்பிக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அதை சொல்லிட்டு போலான்னு தான் நேரடியாக வந்தோம். வந்தால் மாப்பிள்ளை இல்லைன்ற. சரி பரவாயில்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, நீயும் பாப்பாவும் நாளை கிளம்பி வந்துடுங்க. என்ன? ஆ சரிம்மா. மா, நீ அதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. என்ன, யாராவது அது சொல்லிடுவாங்களோ இது சொல்லிடுவாங்களோன்னு நீ பாட்டுக்கும் குழப்பிட்டு இருக்காத. உன் தம்பி கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று நடத்தணும். என்ன? ஆ சரிப்பா. என் சின்ன பேத்தி தான் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா, அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. என்னடா கண்ணு, தாத்தா பாட்டி அடையாளம் தெரியலையே என்ன? தாத்தா அப்படியெல்லாம் இல்லை. சரிடா சரிடா, தாத்தா சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நாளைக்கு நீ அம்மாவும் கிளம்பி வந்துடணும். என்ன, நான் வீட்டுக்கே கார் அனுப்ப சொல்றேன், 2 பேரும் அதுல வந்துடுங்க. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க சொல்கிறீங்க, ஆனால் தம்பி ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவன் தான் உள்ளே வரலன்னு வெளியே நின்றுட்டுருக்கான். என்னம்மா சொல்கிறீங்க? வெளியே நிற்கிறானா? ஆமாம்மா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா ஓரளவுக்கு மேல என்ன பண்றது, அதான் சரி வெளியே இருக்கட்டும்னு நாங்க மட்டும் வந்துட்டோம். ராணி இல்லை. ராஜா ராஜா எதுக்குப்பா உள்ள வராம இங்கே உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏன் மேல என்னடா கோவம் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு இப்போ அடற? ஒன்றும் இல்லை, விடு. டேய், நீ உள்ள வரலன்னு அக்கா எவ்வளோ வருத்தப்படுறா பாரு. அதெல்லாம் இல்லைப்பா, அதான் சொல்லியாச்சுல்ல. சரி கிளம்புவோமா? டேய், என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேடா, அப்படி நான் என்னடா பண்ண உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நாங்கள் கிளம்புறோம். அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல, நீங்கள் எல்லாரும் கிளம்பி வந்துருங்க நாளைக்கு. மா,
அம்மா, தம்பி ஏதோ தெரியாதனமா அப்படி பேசுறான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத என்ன. நாளைக்கு நீ பாப்பா எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. நான் கார் அனுப்புறேன். ஆமாண்டா, அவன் ஏதோ தெரியத்தனமா பேசுறான் என்ன, அதை மனசுல வச்சுக்காத. மா, ஆ, என்னம்மா, என்ன ரேணு? ஏம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையே என்ன? ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேணு, அம்மா சும்மா தான் வந்து உட்காந்துருக்கேன். ஏம்மா, அத்தை பேசினது ஏதாவது மனசில் வச்சுட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, அதெல்லாம் இல்லை ரேணு, அவங்க எப்பயுமே அப்படி தான், நமக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுமா, மாமா சரியா முகம் கொடுத்து பேசாதனால தானே நீங்கள் இப்படி இருக்கீங்க. அப்படி இல்லைம்மா, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்குறேன்னா சரியா முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசல. அதான் ஒரு மாதிரி இருக்கு. என் மேலே அந்த பயலுக்கு என்ன கோவம்னு தெரியலையே. அப்படின்னா அப்போ நீங்கள் நாளைக்கு மாமாக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு போகலையா? அது எப்படி ரேணும் போகாமல் இருக்க முடியும்? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இவ்வளோ நாள் கழிச்சு தாத்தா பாட்டி மாமான்னு 3 பேரும் வீடு தேடி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி போகாமல் இருக்க முடியும்? என்ன, மனசு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ஏம்மா, அக்காவை பற்றி நினச்சி வருத்தப்படுறியா? பின்ன இருக்காதாடி பின்ன. அவள் மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா இவனையும் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளுக்கு தான் இந்த நிலமை வந்திருக்குமா? இல்லை இவன் தான் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஊரில் ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருந்திருப்பானா? நம்ம குடும்பம் தான் இப்படி 2ஆ உடஞ்சி போயிருக்குமா? என்னத்த சொல்ல? மா, நடந்ததெல்லாம் தான் நடந்துருச்சேம்மா. இப்போ நாம மட்டும் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆக போகுது சொல்லுங்க? இல்லைம்மா, நீ புரியாமல் பேசுகிற. என் தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் இவ்வளோ நாள் என்னென்ன பேச்செல்லாம் கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் அதே சமயத்தில் என் புள்ள அங்கே ஒருத்தவன் விட்டுட்டு போய் ஏமாந்து அவள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இந்த ஊராளுக்கு தெரிஞ்ச என்ன பேச்சு பேசுவாங்க சொல்லு? ஒருத்தவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போனால தான் இன்னைக்கு அவ சீரழிஞ்சு போய் நிற்கிறான்ல பேசுவாங்க. மா, மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக நாம் எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன ரேணு, நாம் என்ன வெளியே கொள்ள அக்கம் பக்கம்னு போகாமையா இருக்கோம்? யார் எது பேசினாலும் காதில் வாங்கிக்காம இருக்க. எவ்வளவு வேணும்னே நம்ம காதில் படணும்னே ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு போகிறாளுங்க. இதெல்லாம் நாம் இன்னைக்கு காதால் கேட்குறோம். என் புள்ள இதெல்லாம் என்னைக்காவது காதால கேட்டானா அவன் நொந்து போயிட மாட்டாளா? மா, இல்லை ரேணு, 1000 தான் நம்ம மனசை நம்ம தேத்திக்கிட்டு போனாலும் என் புள்ள தொலைச்ச வாழ்க்கை திரும்ப வருமா சொல்லு? அவ வாழ்க்கை தானே இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. பின்ன யார் சொல் பேச்சையும் கேட்காம ஓடி போனா இந்த நிலைமைக்கு தான் ஆகணும். புள்ள வளர்க்குறாளாம் புள்ள. எங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்க அக்காவை பத்தி ஒரு நாள் கூட பேசலன்னா உங்களுக்கு நாளே போகாதா? ஏய், என்னடி இம்புட்டு நாள் ஏதோ புள்ள பூச்சி மாதிரி மூளையில கடந்துட்டு இன்னைக்கு குரலெல்லாம் எகுறுது. வாயெல்லாம் பிடிச்சி தச்சு போடுவோம் பாத்துக்க. ஆ, டைப்பிங்க. நீங்க பேச பேச எப்படி அமைதியா இருக்கனால தானே எங்களை இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. எப்ப பாரு எங்க அம்மா மனசை ஏதாவது ஒன்று பேசி கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. ரேணு, நீ யார்கிட்டயும் வாயை கொடுக்காத. அதுங்கெல்லாம் திருந்தது. எவ்வளவு சொன்னாலும் திருந்த ஜென்மம் கிடையாது. அதானே பார்த்தேன், இம்புட்டு நாள் புள்ள பூச்சி மாதிரி கிடந்தவளுக்கு இன்னைக்கு மட்டும் எப்படிடா கொடுக்க முளைச்சதுன்னு. பின்னாடி உட்காந்து நீ திருவுல தானே இவங்க ஆடிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என் பிள்ளைங்கள அடுத்தவங்க மனசு கோன்ற மாதிரி பேச விட்டு வேடிக்கை பார்க்குற அவசியம் எனக்கு கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு என்ன நல்லது கெட்டது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த நேரமும் ஓய்வு இல்லாம ஒருத்தவங்களை பத்தி பொணைச்சுக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். வந்தமா தின்னமா நம்ம வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல எதுக்கு பூந்து ஆராயிறது? அதாண்டி, அவன் வீட்டுல இல்லல்ல, நீங்க இப்படியும் ஆடுவீங்க, இதுக்கு மேலேயும் ஆடுவீங்க. இங்க பாருங்க, இனி யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, இனி என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டேன். மா, நீங்க வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். இம்புட்டு நாள் என்ன பார்த்தாவே பதுங்கி போய் ஒரு மூலையில கிடக்குறவ இன்னைக்கு எப்படி சீரிக்கிட்டு வரா?
அவளுக்கு அதையும் இதையும் சொல்லி கொடுத்து அவளை ஆட விட்டு வேடிக்கையா பாக்குற? இருங்கடி, அவன் வரட்டும். உங்க கொட்டத்தெல்லாம் அடக்குறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சத்யா, என்ன சத்யா, தலைவலியில சரியா போயிடுச்சா இல்ல இன்னும் வலிக்குதா? இல்லம்மா, இப்ப பரவாயில்ல. இருந்தாலும் முகம் ஒன்றும் சரியில்லையே. சித்தப்பாவை கூட்டிட்டு வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நீ படு. நான் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயை போட்டு கொண்டு வரேன். தலைவலிக்கு கொஞ்சம் கேட்கும். வரேன், இரு. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எது பண்ணாலும் என்னோட வலி சரியாகாது. என்ன இது, இந்த பஸ் இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ லேட் பண்ணுது? இதுக்கு பேசாம நடந்து போயிருந்தா கூட வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம் போல இருக்கு. அங்க கீர்த்தி வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மேடம், பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டீங்க போல இருக்கு. எப்படி இருக்கீங்க? அந்த பக்கம் திரும்பிட்டா மட்டும் விட்டுருவோமா? ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? அரடா, நான் இப்ப யாருன்னு மேடம்க்கு தெரியாது, அப்படிதானே? ஹேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் மரியாதையா பார்த்துட்டு போயிடு. ஐயோ செல்லம், உன்னை டிஸ்டர்ப் பண்றது தாண்டா என் வேலையே. உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம எப்படி ஏங்கி போயிட்டேன்னு தெரியுமா? உன்னை இன்னைக்கு பார்த்ததும் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏய், பார்த்து பேச சொல்லிட்டேன். பரவாயில்ல, கோவப்படும் போது கூட அழகா தான் இருக்க. சி, மனுஷனாடா நீ எல்லாம். இல்ல, உனக்கு எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்க. சி, பொறுக்கி நாயே. சொல்லிட்டு போ. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற ஆள் இல்ல நானு. சி. அப்புறம் மேடம் இப்ப யார் கூட இருக்கீங்க? ஹே, முறைக்காத. ஐ மீன், எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு தான் யார் கூட இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். சி, வாய முடு. நீ எப்படி எல்லாம் கேட்பன்னு எனக்கு தெரியாது. பொறுக்கி. பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் இப்ப பஸ்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கூட வந்தீங்கன்னா கார்ல அழகா எடுத்துட்டு போய் அலுங்காம குலுங்காம டிராப் பண்ணுவேன். எனக்கும் அப்படியே அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியாச்சும் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உன் ஆஃபீஸ் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டாச்சுல்ல. இனி உன் வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் பாக்கி. பொறுக்கி நாயே, வேற ஏதாவது எண்ணத்துல என்கிட்ட பேசிட்டு இருந்த என்ன நடக்கும் தெரியாது சொல்லிட்டேன். ஹே, எதுக்கு செல்லம் இப்ப இவ்ளோ கோவப்படுற? சி சி, உன் மூஞ்சில எல்லாம் முழிச்சாலே பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். தலை எழுத்து, இன்னைக்கு உன்னை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு பாரு. என்ன வெண்பா நீ? நான் உன்னை இவ்ளோ நாளுக்கு அப்புறம் பார்த்தேன்னு எவ்வளவு ஆசையா வந்து பேசிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னொரு வார்த்தை பேசின நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். செருப்பாலே அடிச்சிருவேன். போயிடு. சி, நீ எல்லாம் ஒரு ஆளு. எவ்வளவு தூரம் ஓடுவ? ஏற்கனவே உன் ஆஃபீஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனி உன் வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். எப்படியும் அதையும் கண்டுபிடிச்சிருவேன். இனி இருக்குடி உனக்கு. விஜய், வாங்கம்மா. என்ன? என்னப்பா அப்பலேருந்து ஒரு மாதிரி இருக்க? சாப்பிடவும் இல்ல, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏண்டா, என் புள்ள மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அதான் சொல்றேன்லம்மா, ஒன்றும் இல்லை. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க போங்க. விஜய், மா ப்ளீஸ்மா, நீங்க போய் சாப்பிட்டு படுங்க போங்க. விஜய், அதுக்கு இல்லப்பா. மா ப்ளீஸ் போங்கம்மா. என்னாச்சு இவனுக்கு? என்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி பேசுறான். ஆள் பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சுன்னு தெரியலையே.
இவனுக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஃபீஸ் வேலையும் அவங்க அப்பா பார்த்துக்கிறாரு. அப்படி பிரச்சனை இருந்தால் இவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னானே, அந்த பொண்ணு கூட தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனையா இருக்கும்? எதுக்கு இப்படி என்ன படுத்தி எடுக்கிற? என்ன பிரச்சனைனே தெரியாம நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். கால் பண்ணாவும் அட்டன் பண்ண மாட்ற. நான் வேற கோபத்துல என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணா இருக்குன்றனால தானே என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்க. இதுக்கு தான் இந்த பசங்களை நம்பவே கூடாது போல இருக்கு. ஏன் சத்திய எப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? அதுவும் இல்லாம நான் உன்னை ஏமாத்துறேன்லாம் வேற சொல்ற. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணை, காதல் இதுதானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா